रामकृष्ण हरि ओम श्री मात्रे संत श्रेष्ठ मावली ஞானேஸ்வர் மகாராஜுடைய என்னுடைய குரு பரம அனுகிரகத்தினால 27 ஹரிபாட் அதோடைய ஸ்லோகம் அர்த்தம் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்லோகா இருக்குது. அது ஹரிபாட் முடிச்சுட்டு பாடுவா. அதுக்கான அர்த்தம் சொல்கிறேன் இன்றைக்கும் நாளைக்கும். अभंग हरिपाठ असती 28 रचिले विश्वासे ज्ञानदेवे नित्य पाडकरी इंद्रियानी तीरी होय अधिकारी सर्वथा तो असावे एकाग्री स्वस्थ चित्तमान उल्हासे करुणी स्मरण जीवी अंतकाली तैसा संकटाचे वेली हरितया सांभाली अंतर्भाग्य संतस जानानी केतली प्रचीति आलसी मंतमति के विधरे श्री गुरु निवृत्ति वचन प्रमेल दोषला तात्काल ज्ञान देवा हरिमुखे मणा पुण्याची घनाना कोण करे. இந்த ஸ்லோகாவில் என்ன சொல்கிறா அப்படின்னா, ஞானேஸ்வருடைய வாக்கிலிருந்து தோன்றிய இந்த 27 ஹரிபாட் அபங்கங்களை கொண்டது. 27 அபங்கங்களை கொண்டது. எல்லாமே அபங்கம் அப்படின்னு சொல்லுவா. அபங்கம் அப்படின்னா பஜன், மராத்தியில் அபங்கம் அப்படின்னு சொல்கிறான். இந்த 27 ஹரிபாட்டும் அபங்கங்களை கொண்டது. இந்திரியாணி நதிக்கரையில் தினமும் முறைப்படி பாராயணம் செய்பவர்கள் மோட்சத்தின் அதிகாரி ஆவார்கள். அதாவது ஆலந்தியில் இந்திரியாணி நதி தான். அதனால் அங்கே சொல்கிறா, எந்த புண்ணிய நதியிலையும் நம்ம பகவான் நாமா சொல்லும்போது நமக்கு மோட்சம் கிடைக்கிறது. இந்த ஹரிபாட்டை பாராயணம் தெரிஞ்சவா பாராயணம் செய்யும்போது மோட்சம் கிடைக்கிறது அப்படிங்கிறா. மனதை ஒருமுகப்படுத்தி உல்லாசமாக கடவுளை நினைக்க வேண்டும். இவ்வளோ அழகான வார்த்தை பாருங்க. மனசை ஒருமுகப்படுத்தணும் ஃபஸ்ட்டு. ஓகேவா? அதாவது நம்ம எப்போதும் சொல்கிறோம் இல்லையா, அந்த பக்தியோட, திருடமான நம்பிக்கையோட, பிரேமையோட நம்ம கரெக்டாக மனசை ஒருமுகப்படுத்தி உல்லாசமாக கடவுளை நினைக்க வேண்டும். ஒரு கரெக்டான பாயிண்ட். எப்போ பாரு நம்ம சுவாமிகிட்ட நின்றுட்டு, எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறியே, அவள் பார் எப்படி இருக்கா, எனக்கு ஏன் இந்த மாதிரி, எனக்கு ஏன் இப்படி ஒரு ஆத்துக்காரு, என் குழந்தை ஏன் இப்படி இருக்குது, அவளாம் டாக்டர் படிக்கிறாளே அப்படின்னு புலம்பக்கூடாது. உல்லாசமாக ரொம்ப சந்தோஷமாக கடவுளை நினைக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறான். அவனுடைய கஷ்ட காலத்திலும் மரண காலத்திலும் இறைவன் ஓடோடி வருவான். என்ன பண்ணுவான்? நம்ம அப்படி இருந்தோம் அப்படின்னா, நமக்கு கஷ்ட காலம் வருது இல்லையா, அந்த மரண காலத்தில் கூட நமக்காக நம்ம பகவான் ஓடோடி வருவானோ. சோம்பேறிக்கும் அறிவாளிக்கும் ஹரிநாமத்தின் மகத்துவமான தத்துவம் தெரிய வராததால் பிறப்பு இறப்பு என்ற சம்சார சாகரத்தை கடக்க இயலாது. யாருக்கு இந்த இது கிடைக்கலையோ, இந்த ஹரிநாம பாக்கியம் கிடைக்கலையோ, நாம் ஒரு தடவை வாயில் வரணும் அப்படின்னாலே அவன் போன ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணாதான் வரும். ஏற்கனவே நான் சொன்னேன், ஒரு திருப்பதி போனால் கூட கும்பலில் யாரோ ஒருத்தர் கோவிந்தா சொன்னால் அவ்வளோ கும்பல் இருக்கும். ஒரு 5 பேர் திரும்பி வாங்கி கோவிந்தா சொல்லுவாள். அதை கூட அவளுக்கு சொல்ல வராது. ஏன்னா அவளுடைய கர்மா அந்த மாதிரி. அப்படி இருக்கிறவாளுக்கு அந்த பிறப்பும் இறப்பும், இந்த சம்சார சாகரத்தை கடக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறான். அதாவது இந்த முக்தி அடையணும் அப்படின்னு நினைக்கிறா இல்லையா, அவெல்லாம் ஹரிநாமத்தின் பெருமையை அனுபவித்து வீடு பெற்றுள்ளார். அதாவது சந்துக்கள், மகான்கள், அவெல்லாம் எப்படி முக்தி அடைஞ்சிருக்கா, இந்த மாதிரி தான். அந்த ஹரிநாமத்துடைய பகவானுடைய பெருமையை அனுபவித்து வீடு பெற்றுள்ளார் அப்படின்னா வைகுண்டம் போயாச்சு அப்படின்னு அர்த்தம். அவருடைய குருவை சொல்கிற மாவுலிங்க, சத்குரு நிவர்த்தி மகாராஜின் அன்புள்ள உபதேசத்தினால் ஞானதேவ் மகாராஜான நான் ஆனந்தமடைந்து மோட்சத்தின் அதிகாரியானேன் அப்படின்னு அவருடைய அனுபவத்தை, ஒரு மகானும் அவளுடைய அனுபவத்தை தான் நமக்கு சொல்லி கொடுக்குறான். இப்படியெல்லாம் இருக்கிறது கஷ்டமா அப்படின்னா அவளை பார்க்கணும். நம்ம அவள் மாதிரி நம்ம இல்லைனாலும் அவள் சொல்லி கொடுக்கறத ஓரளவுக்கு நம்ம ஃபாலோ பண்ணணும். ஒரு சின்ன கதையோடு நான் இன்றைக்கி முடிக்கிறேன். நம்ம நிறைய இந்த ஹரிபாட்டில் பார்த்தோம்.
பக்தி இருக்கணும், பிரேமை இருக்கணும், நம்பிக்கை இருக்கணும். ஹரிதான் எல்லாமே. நம்ம ஆத்மா ஸ்வரூபம் யார் அப்படின்றத நமக்கு தெரியணும். அந்த ஞானம் இருக்கணும். நிறைய பார்த்தோம் நம்ம. இந்த நம்பிக்கை தான் பேஸ். நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் நமக்கு எல்லாமே கிடைக்கும். ஒரு விஷயத்தை நம்ம நம்பவே இல்லைன்னா நமக்கு எப்படி கிடைக்கும் இல்லையா? இப்போது நாரதர் முனிவர் என்ன பண்ணுறான்னா, கீழே வரா, பூலோகத்துக்கு வரா. அப்போது ஒரு படித்த ஒருத்தர் அவர் அப்படியே உபசரிக்கிறா நாரத முனிவரை. ஓ முனிவரே, நீங்கள் இங்கே பூலோகம் வந்திருக்கீங்களா, வாங்கன்னு உட்கார வச்சு எல்லாம் இது பண்ணிவிட்டு, நீங்கள் வைகுண்டம் போனால் பெருமாளை பெருமாள்கிட்ட நீங்கள் கேட்கணும், மகாவிஷ்ணு கிட்ட கேட்கணும். இந்த மாதிரி எனக்கு எப்போ அவருடைய வைகுண்டம் நான் வருவேன், நான் எப்போ அவரை பார்ப்பேன் அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? நமக்கு எல்லாருக்குமே அந்த ஒரு ஆசை இருக்கும்ல. ஸோ நம்ம இதுக்கு ஒருத்தர் வரான்னு நம்ம கேட்போம். அந்த மாதிரி அவர் கேட்குறார். அப்புறம் ஒரு முட்டாள் ஒருத்தன் அதே மாதிரி போகிற ஒரு முட்டாள், ஒன்றுமே அறிவாளி இல்லை, புத்திசாலி இல்லை, ஒன்றுமே கிடையாது. அவனும் அதே மாதிரி. ஆனால் அந்த நாரத முனிவரை வரவேற்கிறதுக்கான இது இல்லை. அதாவது ஒன்றுமே இல்லை, உட்காரத்துக்கு போடுறதுக்கு ஆசனம் இல்லை, எதுவுமே இல்லை. அப்படி இப்படின்னு இருந்தாலும் அதை ரொம்ப கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு அதை சொல்லிட்டு இதே மாதிரி சொல்கிறான். நீங்கள் போய் மேலே மகாவிஷ்ணுவை பார்த்தேன் அப்படின்னா நான் எப்போ வருவேன் அப்படின்றத நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்கிறான். அதே மாதிரி நாரதர் எப்போதுமே அப்படி தானே, இங்கே இருக்கிறது அங்கே சொல்கிறது, அங்கே இருக்கிறது இங்கே சொல்கிறது அவருடைய குணம் இல்லையா? இப்போ நாரதர் வைகுண்டம் போகிறா. அப்போ இந்த மாதிரி மகாவிஷ்ணு கேட்குறா, இந்த மாதிரி நீ எல்லாம் பார்த்தியா, கீழே போனியா, பூலோகம் போனியா, யார் என்ன சொன்னா அப்படிலாம் கேட்கும்போது இந்த மாதிரி 2 பேரை பார்த்தேன், எப்போ உங்க வருவேன், இங்கே வருவேன்னு சொல்லி கேட்குறா அப்படின்னும்போது, அப்படியா சரி, அவள் கேள்வி கேட்டால் நம்ம பதில் சொல்லணும்ல, சரி நீ போய் சொல்லு அப்படின்ற மகாவிஷ்ணு. என்ன சொல்லணும், எப்போ அவள் இங்கே வரான்னு கேட்குறாளே, நான் என்ன பதில் சொல்லணும்? நான் இப்போ ஊசியில் யானையை கோத்துட்ருக்கேன், அதனால் எனக்கு இப்போ அதெல்லாம் யோசிக்க முடியல, நீ போய் சொல்லு. இப்போ நாரத முனிவருக்கு ஒரே இது, என்ன இப்படி சொல்கிறீங்க, இது என்னது இது, நான் ஒரு கேள்வி கேட்டால் நீங்கள் ஒரு பதில் சொல்கிறீங்க, இதெல்லாம் பைத்தியக்காரத்தனமாக இல்லையா? இப்போ என்ன நினைப்பா அப்படின்னு, நீ போய் சொல்லு, இதில் தான் பதிலே இருக்குது அப்படிங்கிற. அப்போ கீழே அதே மாதிரி பூலோகத்துக்கு வரா. முதல்ல அந்த புத்திசாலியை படித்த ஒருத்தரை பார்க்குறா. பார்த்துட்டு, ஐயோ முனிவரே வாங்க வாங்க, நீங்கள் வைகுண்டம் போனீங்களா, மகாவிஷ்ணுவை பார்த்தீங்களா, நான் எப்போ வரேன்னு சொல்லி கேட்டிங்களா அப்படின்னும்போது அங்கே நாரதர் சொல்கிறா, இல்லை மகாவிஷ்ணு இந்த மாதிரி ஊசியில் யானையை கூத்துட்ருக்கா அப்படின்னும்போது இந்த புத்திசாலி மனுஷனுக்கு ஒரே இது சொல்கிற, என்ன பைத்தியமா நீங்கள், நான் ஒரு கேள்வி கேட்டால் நீங்கள் ஏதோ ஒரு பதில் சொல்கிறீங்க, அது என்ன, நான் அதுக்கு நீங்கள் சொல்லவே வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுகிறான். அப்போ அதே மாதிரி திரும்ப போகும்போது அந்த முட்டாள் ஒருத்தன் இருக்கான், அவன்கிட்ட அதே மாதிரி போனோடனே, முனிவரே வாங்க வாங்க, இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டிங்களா, நீங்கள் பார்த்தீங்களா மகாவிஷ்ணுவை, நான் சொன்னதெல்லாம் கேட்டிங்களா அப்படிங்கும்போது, நான் கேட்டேன், ஆனால் அவர் இப்போது ஊசியில் யானையை கோத்துட்ருக்கா அப்படின்ன உடனே அந்த முட்டாள் என்ன பண்ணுறான், அப்படியா, எவ்வளோ பெரிய விஷயம், ஊசியில் யானை கோக்குறாரா அப்படின்னும் போது நாரத முனிவருக்கே ஒன்றும் புரியலை. என்ன நீ முட்டாளா, நீ என்னவோ அப்படி ஆச்சரியமாக கேட்குற, அவர் தான் ஏதோ வேலை வெட்டி இல்லாமல் இப்படி சொன்ன, நீ என்னவோ இப்படி கேட்குற அப்படின்னும்போது, முனிவரே என்னது இது, பகவானால் முடியாத ஏதாவது இருக்கா, பகவானால் ஊசியில் மலையையே கோக்க முடியும், யானையை கோக்க முடியும், எது வேணாலும் பண்ண முடியுமே, இதில் என்ன எனக்கு இது இருக்குது, கோச்சிக்கிறதுக்கும் வருத்தப்படுறதுக்கும் என்ன இருக்குது, எவ்வளோ பெரிய விஷயம், சரி அவர் பிஸியாக இருக்கார் போல், நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னும்போது நாரதர் திரும்ப வைகுண்டம் போகிறார். அப்போ பகவான் சொல்கிறான், அந்த முட்டாள் தான் என் முதல்ல வைகுண்டம் வருவான். அதாவது நம்பிக்கை, பகவானால் எல்லாமே முடியும் அப்படின்னு நீ முதல்ல நம்பணும். அப்போ தான் நமக்கு பகவான் நாமாவே பலன் தரும். நாளைக்கு இன்னொரு ஸ்லோகா பார்த்துட்டு அதோடைய அர்த்தம் பார்க்கலாம். ராம் கிருஷ்ண ஹரி. ஓம் ஸ்ரீ மாத்ரே.